குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. பூக்களை போல சிரிப்பேன் ஆஹாஹாஹா. சூரியன் சந்திரன் போல நான் ஒளி வீசுவேன். இயேசுவுக்கை ஒளி வீசுவேன். ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம் 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 ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம். குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. பூக்களை போல சிரிப்பேன் ஆஹாஹாஹா. சூரியன் சந்திரன் போல நான் ஒளி வீசுவேன். இயேசுவுக்கை ஒளி வீசுவேன். ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம் 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 ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம். ஹாய் குட்டீஸ், எல்லாம் சூப்பரான பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அண்ணன் உங்களுக்காக ஒரு வசனம் சொல்லி தர போறேன். வசனம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் உங்களுக்காக ஒன்று காட்ட போறேன். இது என்னன்னு தெரியுது இல்ல? இந்த போட்டோல இருக்கிறது யாரு தெரியுமா? ஆமா, இவர் தான் காந்தி தாத்தா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பா அம்மா, உங்க பெரியவங்க, உங்களோட டீச்சர்ஸ் யாராவது சொல்லி தானே இவர் காந்தி தாத்தான்னு தெரியும். இவர் எல்லாருமே போட்டோல தானே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இவர் நேர்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல. ஆமா, அவங்க சொல்லி அவங்க சொல்றதுனால நீங்க நம்பி தானே இவர் காந்தி தாத்தான்னு சொல்றீங்க. இந்த நம்பிக்கையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போறோம். அண்ணன் உங்களுக்காக அந்த வசனத்தை சொல்றேன். யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, என்னை விசுவாசிக்கிறவன். விசுவாசம்னா என்ன? ஏசப்பா மேல வைக்கிற முழுமையான நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம முழுமையா வச்சோம்னா மரித்தாலும் பிழைப்பான். இந்த பூமியில நம்ம மரிச்சாலும் ஏசப்பா உனக்காக எனக்காக மோட்சத்துல ஒரு நித்திய ஜீவன் இடத்தை நமக்காக வச்சிருக்காரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அண்ணா உங்களுக்காக வசனத்தை சொல்றேன், நீங்க கரெக்டா நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. நான் ஒன்னு ஒரு வார்த்தையா சொல்றேன், நீங்க கேட்டுக்கிறீங்களா? யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11:25. எல்லாம் நம்ம இப்ப சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லலாமா? யோவான் 11:25. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11. குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. பூக்களை போல சிரிப்பேன் ஆஹாஹாஹா. சூரியன் சந்திரன் போல நான் ஒளி வீசுவேன். இயேசுவுக்கை ஒளி வீசுவேன். ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம் 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 ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம். குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. குயிலை போல பாடுவேன் குக்கு குக்கு கூ. மயிலை போல ஆடுவேன் லலலலலா. பூக்களை போல சிரிப்பேன் ஆஹாஹாஹா. சூரியன் சந்திரன் போல நான் ஒளி வீசுவேன். இயேசுவுக்கை ஒளி வீசுவேன். ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம் 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 ஜிம்பர ஜிம்பர ஜிம் ஜிம். ஐயோ, என்னை விட்டு போயிட்டியா? என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன செஞ்சாங்க? அழுதுட்டு இருந்தாங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே போயிட்டியா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்னை விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. ஆமா,
யார் இப்படி அழுதுட்டு இருந்தது? எதுக்காக அவங்க அழுதாங்க தெரியுமா அவனுக்கு? அம்மா செத்து போனாங்கன்னா அந்த வீட்டில் அழுவாங்க. ஆனால் யாரு அப்படி, யாருக்கு அப்படி அழுதுன்னு தெரியுமா அவனுக்கு? தெரியாதுல்ல. அதுதான் இன்னைக்கு நான் அவனுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? கவனிச்சுக்க. பெத்தானியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த பெத்தானியா கிராமத்துக்கு ஏசாமி அடிக்கடி போவாங்க. அங்குள்ள மக்கள் எல்லாம் அவர் சந்திப்பாங்க. அதில் அருமையான ஒரு வீட்டுக்கு அடிக்கடி ஏசாமி போவாங்க. அந்த வீட்டில் 3 பேர் இருந்தாங்க. யார் தெரியுமா? மரியாள், மார்த்தாள், லாசரு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க. மரியாள், அடுத்து மார்த்தாள், லாசரு. கரெக்ட். பார்த்தியா, அந்த 3 பேரும் அந்த வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு ஏசாமி அடிக்கடி போவாங்க, அவங்களோட பேசுவாங்க, அவங்களோட நேரத்தை செலவிடுவாங்க. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு முறை இயேசு சுவாமி என்ன செஞ்சாங்க, பக்கத்து கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அங்குள்ள மக்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை சொல்வதற்காக, அவங்களோட பேசுவதற்காக வேறு ஒரு கிராமத்துக்கு ஏசாமி போயிருந்தாங்க. ஏசாமி மட்டும் போல அவருடைய சீஷர்கள். ஏசாமிக்கு எத்தனை சீஷர்கள் இருக்காங்க தெரியுமா அவனுக்கு? எத்தனை சீஷர்கள் இருக்காங்க? கரெக்டாக சொன்ன 12 சீஷர்கள் இல்லையா? ஸோ அவங்கள என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏசாமி கூடவே போனாங்க. ஏசாமி நடந்து போயிட்டே இருந்தாங்க, அவர் கூடவே சீஷர்களும் போனாங்க. இவங்க ஒவ்வொரு கிராமமாக போய் அங்குள்ள மக்கள் எல்லாம் அவங்க சந்திச்சுட்டே இருக்கிற அந்த சமயத்தில் இவங்க ஏசாமி அதிகமாக நேசிக்கிற அந்த லாசரு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ரொம்ப சுகவீனமாயிட்டான். படுத்த படுக்கையில் அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த உடனே மரியாள் அக்காவுக்கும் மார்த்தாள் அக்காவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவங்க நிறைய டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, நிறைய வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் என்ன செய்யலை, அவங்க சுகமே ஆகலை. அவங்களோட வியாதியை நினச்சி அவங்க என்ன செஞ்சாங்க, ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ரொம்பவே என்ன செஞ்சாங்களாம், மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்ல. ஆனால் இந்த வியாதியை விட ரொம்ப மோசமானது என்ன தெரியுமா? நீயே நானும் செய்கிற இந்த பாவம் தான் இல்லை. பற்றி அந்த பாவத்தை தான் கடவுளை என்ன செய்கிறா தெரியுமா, வெறுக்கிறான்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உடம்பு சரியில்லைன்னா அது குறிப்பிட்ட நாளில் என்ன ஆயிரும், சரியாயிடும். ஆனால் இந்த பாவம் வந்து எப்பவுமே உன் கூடவே இருக்குமா. அப்போ பாவம்னா என்னது? சில நேரத்தில் உங்கள் வீட்டில் நீ அடம் பிடிப்பல, எனக்கு அந்த பொருள் தான் வேணும், எனக்கு இப்போவே வேணும் அப்படி நீ அடம் பிடிக்கிற பற்றியா? இப்படி அடம் பிடிக்கிறது என்னது? அது கூட பாவம் தான் இல்லை. பற்றியா? சில நேரத்தில் நீ என்ன செய்கிற, ஹோம்ஒர்க்லாம் எழுதாமலே எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு பொய் சொல்கிற பற்றியா? அது கூட என்னது தான், பாவம் தான் இல்லை. பற்றியா? இந்த பாவம் வந்து உன்னை கடவுள் எடுத்துருந்து பிரிச்சிடும். பாவம் வந்து ரொம்ப மோசமானது இல்லை. பற்றியா? இந்த அண்ணனுக்கு கூட வியாதி வந்துருந்துச்சு. அந்த வியாதி கூட ரொம்ப மோசமானது. அதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஐயோ, இவனுக்கு இப்படி ஆகிப்போச்சே, டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படி சொல்லி அந்த அக்காவும் என்ன செஞ்சாங்களா, ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அப்போ தான் பக்கத்து கிராமத்தில் ஏசாமி இருக்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை கூப்பிட்டாங்க, வாங்கப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் போய் பக்கத்து கிராமத்தில் ஏசாமி இருக்கிறாங்க, சீக்கிரம் போய் சொல்லுங்க, நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அந்த லாசரு சுகவீனமாக இருக்கிறான், நீங்கள் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து அவனுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, ஏசாமி சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து சீக்கிரமாக இந்த லாசரை சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்க, வேகமாக ஓடுறாங்க, வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. வேகமாக ஓடி போய் அந்த ஊழியை செஞ்சிட்ருக்கிற ஏசாமிகிட்ட போய் சொன்னாங்க, ஏசாமி நீங்கள் அதிகமாக நேசிக்கிற இந்த லாசரு ரொம்ப சுகவீனமாக இருக்கிறான், டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக வாங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்து என்ன செஞ்சாங்க, ஏசாமிகிட்ட சொன்னாங்க. பார்த்தியா, அந்த அண்ணனுக்கே தெரிஞ்சிருக்குல்ல ஏசாமி லாசரு அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏசாமி லாசரு மட்டும் தான் அதிகமாக நேசிக்கிறாங்களா? உடனே என்னை கூட என்ன செய்கிறாங்க, ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. மத்திய உடனே என்னையும் நேசிக்கிற அந்த தேவன் அன்புள்ளவர் மட்டும் இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மத்தியா இந்த இயேசு சுவாமி, இந்த தேவன் வந்து உன்னை என்னையே நேசிக்கிறாங்க. பற்றி இந்த லாசர்கள் கூட அதிகமாக நேசித்தாங்க. அதனால தான் அப்படி சொன்னாங்க. பற்றி இந்த இயேசு சுவாமி கேட்ட உடனே சரிப்பா நான் வரேன், நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க.
ஏசாமி தொடர்ந்து அந்த கிராமத்திலே இருந்தாங்க. அந்த கிராமத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறாங்க. கூட இருக்கிற சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது இங்கே. ஏசாமிகிட்ட ஒரு தகவல் சொன்னாங்க, ஏசாமி இன்னும் போகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரே குழப்பத்தோடு ஏசாமி கூடவே இருந்தாங்க. இந்த இடத்துல பெத்தானியாவில் லாசரு அப்படியே படுத்த படுக்கையில் அவன் அப்படியே இருக்கிறான். மரியலக்காவுக்கும் மார்த்தாலக்காவுக்கும் ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஐயோ, ஏசாமி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஆனால் ஒரு தேவைன்ற நேரத்தில் ஏசாமி வரலையே அப்படிலாம் அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் பொழுது அந்த லாசருடைய உடம்பு ரொம்ப மோசமாகி அப்படியே செத்து போயிட்டான். செத்து போனவுடனே அந்த 2 அக்காவை என்ன செஞ்சாங்க, பயங்கரமா அழுதாங்க. ஐயோ லாசரு, எங்க விட்டு போயிட்டியா, நாங்கள் என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன செஞ்சாங்க. அப்படியே பயங்கரமா அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. ஏசாமி வருவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்பியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, ஆனா யாரும் வரல. ஏசாமி வரவே இல்லை. ரொம்ப நேரம் அவங்க காத்துட்டு இருந்தாங்க, ஆனாலும் ஏசாமி வரவே இல்லை. அப்போ அந்த லாசரு அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. நம்ம ஊரில் யாராவது செத்து போனாங்கன்னா ஒரு பள்ளம் தோண்டி ஒரு பெட்டியில் வச்சு அவங்கள மண்ணு போட்டு மூடிடுவோம்ல. ஆனால் அவங்க நாட்டில் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பாறை இருக்கும், அதை கொகை மாதிரி குடஞ்சி எடுத்து அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, செத்து போனவங்கள ஒரு பெரிய துணியில் சுற்றி சென்டெல்லாம் அடித்து அதை அந்த குகைக்குள்ளே வச்சு கல்லை வச்சு என்ன செஞ்சிடுவாங்க, மூடிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லாசருவை என்ன செஞ்சாங்களாம், பெரிய துணியில், வெள்ளை துணியில், நீளமான துணியில் சுற்றி சென்டெல்லாம் அடித்து அந்த கல்லருக்குள்ளே வச்சு அப்படியே மூடிட்டாங்க. இந்த மரியலக்கா மார்த்தாலக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏசாமி அடிக்கடி வருவாங்க, நம்மளோட நேரத்தெல்லாம் செலவிடுவாங்க, ஆனால் இப்போ ஒரு தேவைன்ற நேரத்தில் ஏசாமி வரவே இல்லையே அப்படிலாம் அவங்க யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்களே. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் முதல் நாள் ஆச்சு, லாசரு இறந்து வரவே இல்லை. 2வது நாளும் வந்துச்சு, வரவே இல்லை. 3வது நாளும் ஆச்சு, லாசரு இறந்து, அப்போ ஏசாமி வரவே இல்லை. 4வது நாள் வந்துச்சு. 4வது நாளில் ஏசாமி அவருடைய சீஷர்களும் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசாமி வருகிறாங்கன்றதை கேள்விப்பட்ட உடனே இந்த மார்த்தாலக்கா என்ன தெரியுமா செஞ்சாங்க, வேகமாக ஓடினாங்க. வேகமாக ஓடி போய் ஏசாமி கிட்ட சொன்னாங்க, ஏசாமி எனக்கு அதிகமாக நேசிக்கிற இந்த லாசரு செத்து போயிட்டோம், எங்களுக்கு இருந்த ஒரே சகோதரர் செத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மார்த்தாலக்கா அழுதுகிட்டே சொன்னாங்க. அப்போ ஏசாமி என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருவேளை ஆண்டவரை நம்புறவங்க இந்த உலகத்துல செத்து போனா கூட அந்த மோட்சத்துல எப்படி இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மார்த்தாலக்கா தான் சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, உண்மை நம்பி வாழ்றவங்க இந்த உலகத்துல செத்து போனா கூட அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க, மோட்சத்துக்கு போவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ என் தம்பி சகோதரர் செத்து போயிட்டா, எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாலக்கா ஏசுவாமி எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு மரியலக்கா ஓடி வந்தாங்க. மரியலக்கா வேகமாக ஓடி வந்து அப்படியே ஏசாமுடைய காலில் அப்படியே விழுந்தாங்க. ஏசாமி காலில் விழுந்து அந்த அக்கா பயங்கரமா அழுதாங்க. ஏசாமி, எங்களுக்கு வேற யாருமே துணை கிடையாது, நாங்கள் இனி என்ன பண்ணுவோம், எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியலக்கா என்ன செஞ்சாங்களோ அப்படியே அழுதாங்க. அப்படியே அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த அக்கா அழுகிறத பார்த்த உடனே ஏசாமுக்கு ஒரு துக்கமாயிடுச்சு. ஏசாமுடைய கண்ணில் இருந்து என்ன வந்துச்சு தெரியுமா, அப்படியே கண்ணீர் வந்துச்சு. பைபிளில் போட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தியா, அப்படியே அழுதாங்க. பார்த்தா ஏசாமி தேவனுடைய குமாரனா இருந்தா கூட இந்த உலகத்துல அவர் என்னவா இருந்தாரு, மனுஷனா அவர் வாழ்ந்தார். அதனாலதான் என்ன வந்துச்சு, அப்படியே கண்ணீர் வந்துச்சுல. ஏசாமி சிலுவையிலே என்ன செஞ்சாங்க, அடிக்கப்பட்டாங்க. ஆனா அவங்களும் என்ன செஞ்சாங்க, கல்லறையில வைக்கப்பட்டாங்க. ஆனா அவரு உயிர் தெழுந்தாரு. இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துல உயிரோள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு சாமி தான் என்ன செஞ்சாங்களாம், அங்க அப்படியே அங்க நின்னாங்க. அப்படியே நின்று அவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கல்லறைக்கு போனாங்க. கல்லறைக்கு போனா கல்லறைக்கு முன்னாடி பெரிய கல் வச்சு அப்படியே மூடி இருந்துச்சு. ஏசாமி சொன்னாங்க, இந்த கல்லை அகற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, இந்த லாசரு செத்து போய் 4 நாள் ஆச்சு, இப்போ போய் இந்த கல்லறையை திறக்க சொல்றாங்களே, இப்போ திறந்த என்ன ஆகும், பயங்கரமா நாத்தடிக்கும்ல.
ஐயோ பயங்கரமா நாருமே அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஆனாலும் ஏசாமி வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த மூடி இருக்கிற கல்லறையில முன்னாடி இருக்கிற கல்லை என்ன செஞ்சாங்களாம், அப்படியே தள்ளனாங்க. அப்படியே தள்ளிட்டு அப்படியே அந்த கல்லறையை பார்த்தா உள்ள இருட்டா இருந்துச்சு. அப்போ அந்த கல்லறையை பார்த்து ஏசாமி சொன்னாங்க, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னாங்க. நீ அதை என்ன செஞ்சிருப்ப, சிரிச்சிருப்பல, செத்து 4 நாள் ஆச்சு அவனை போய் கூப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பல. பத்தியா அப்படி கூப்பிட்ட உடனே என்னாச்சு தெரியுமோ, அந்த இருட்டா இருக்கிற கல்லறைக்குள்ள இருந்து வெள்ளையா ஒரு உருவம் வந்துச்சு. டங் 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 அப்படியே வந்துச்சு. வந்து அவங்க முன்னாடி நின்றுச்சு. நீ அதை நினைச்சு எம்மா பயந்துருப்பல. ஏசாமி சொன்னாங்க, கட்டெல்லாம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த கட்டெல்லாம் அவுத்தாங்க. அப்படியே அவுத்து பார்த்தா 4 நாளைக்கு முன்னாடி செத்து போன அந்த லாசரு என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே உயிரோட அங்கே நின்றுட்டு இருக்கிறோம். பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஏசாமி சொன்னாங்க, அவனுக்கு வேற ட்ரெஸ்ஸை போட்டு விடுங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. உடனே அவனுக்கு அழகான வேற ட்ரெஸ்ஸை போட்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் ஒரே சந்தோஷம். என் தம்பி மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிட்டான்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களோ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பத்தி அந்த மரியாளுக்கு யாரு நம்பினாங்க, இயேசு சுவாமியே அவங்க நம்பினாங்க. ஒரு நீ கூட இயேசு சுவாமிக்கு உள்ளத்துல இடம் கொடுத்த பிள்ளையா நீ இருப்பியானா நீ கூட என்ன செய்யணும், இயேசு சுவாமியை முழுமையா நம்புற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிதான் ஏசப்பா விரும்புறாங்க. ஒருவேளை நீ ஏசாமிக்கு இது வரைக்கும் உள்ளத்துல இடம் கொடுக்காத பிள்ளையா நீ இருந்திருக்கலாம், ஏசாமி முழுமையா நம்பாத பிள்ளையா கூட நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஏசாமி உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. நீ என்ன தெரியுமா செய்யலாம், இயேசு சுவாமி நான் கூட பாவம் என்னை தொடர்ந்து பிடிக்குன்ற உணர்வே இல்லாம தொடர்ந்து மேல மேல நான் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறேன். நான் செஞ்ச இது மாதிரி தவறுக்காக தான் நீங்க எனக்கு பதில் தண்டனை ஏற்றுக்கொண்டு நான் நம்புறேன். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன உங்களுடைய பிள்ளையா மாற்றுங்க, நான் உங்க முழுமையை நம்புறேன் அப்படின்னு சொல்வியனா ஏன் சுவாமி ஒன்று அவருடைய பிள்ளையா நீ மாற்றுவாங்க. ஓகே, எல்லா தம்பி தங்கையிலும் நீ அவரை நம்பணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறான்.